லிட்டர் ஊற்றினா அந்த ஃபார்மை கரெக்டாக ரன் பண்ண முடியும். ஒரு 100 லிட்டருக்கு போது ஒரு லிட்டருக்கு 40 ரூபா கொடுக்குறாங்கன்னா 100 லிட்டருக்கு வந்து 4000 ரூபாய் ஆச்சுங்கண்ணா. ஒரு நாளைக்கு வந்து 4000 ரூபா அந்த 10 மாடு சம்பாரிச்சு கொடுக்கும். 2000 ரூபா செலவு போயிடும், 2000 ரூபா ப்ராஃபிட் வரும். இது கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணால் டாக்டர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம். சும்மா 40 கறக்கும் 50 கறக்கும் அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் கறக்கும் கறக்காது, கறந்தாலும் மெயின்டைன்ஸ் பண்ண முடியாது. வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. நம்ம கஸ்டமர் நம்மளை தேடி வர கஸ்டமர் வந்து ஸ்டார்டிங் 15 லிட்டர் பர் டே வந்து சொல்ல, ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு 15 லிட்டர்ல இருந்து ஒரு 25 லிட்டர் வரைக்கும் எடுத்து கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம கம்மியா தான் சொல்லுவோம். கறவையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கம்மியா தான் சொல்லுவோம். ஒரு மாடு போய் எச்சு கறந்துருக்கு, கம்மியும் கறந்துருக்கு, நிறைய குறைவு எல்லாமே இருக்கும். இந்த எங்க பையன் ஒரு 6 மாசமா 7 மாசமா இந்த வீடியோவே தான் பார்த்துன்னு இருக்கான். எங்க பையனுக்கு இங்க வந்து மாடு வாங்கி போனோன்னு எங்களுக்கு ஆசை. அதனால வந்தோம், எங்களுக்கு பிடிச்சிச்சு மாடு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனா வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தை. அதாவது வியாழக்கிழமை காலையில ஒரு 3 மணில இருந்தே ஸ்டார்ட் பண்றீங்க மாடு எடுத்து கொடுக்கறதுக்கு. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மணிக்கே 2 மணிக்கே வந்துடுறாங்க. அந்த கஸ்டமர் வந்த டைம்ல இருந்து அவங்களோட சேர்ந்து இருந்து மணி இப்போ ஒரு 9 மணி ஆகுது. இந்த டைம் நம்ம வந்து கஸ்டமரோட ரிவ்யூவும் கேட்குறோம், நீங்களும் மாடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்க. கண்டிப்பா. இந்த வாரத்தோட சந்தை விலை நிலவரங்கள் எப்படி இருக்கு? போன வாரம் ஏன்னா சொல்லியிருந்தீங்க சந்தையோட விலை நிலவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே ஆவரேஜ் தான், கூடையும் கிடையாது குறைவும் கிடையாது, மாட்டுக்கு ஏற்ற விலை தான். இந்த மாடு இந்த விலைனா இந்த விலை தான் கண்டிப்பா நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து கஸ்டமரோட வரவேற்புமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பா. அதாவது ஒரு சில மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டியும் அதோட வயசு குறைவுபாடும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டில் பார்த்து அமைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா வந்து நேரில் வந்து எடுக்கிற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஃபோனில் பார்க்குற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசினா தான் அவங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரியும். இப்போ ஒரு 7 மாடு ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் ஸ்டார்டிங்கில். இந்த 7 மாடை பற்றி சொல்கிறீங்களா? ஆமாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஒரு 7 மாடு பார்க்குறேங்கண்ணா. சரி, 7 மாடு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியான மாடு. ஓகேண்ணா. 7 மாடு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகிறாங்க. அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹெவியாக ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. நம்ம ஒரு ஆவரேஜாக இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாடு சேர்ந்து ஒரு 140 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ஒரு 20 லிட்டர் ஆவரேஜ் குறையில்லாமல் கறக்கும். ஃபார்ம் டைப் தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க கிளைமேட்டுக்கு நல்லா கறக்கக்கூடியான மாடு. ஃபர்ஸ்ட் பார்க்கறது மாடுனா தலைச்சங்கடரி 4 பல்லுங்க. மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. தலைச்சன்ல ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்க கெப்பாசிட்டிங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா 6 பல்லுங்கன்னா இன்னும் ஒரு கண்ணு பிறகு ஒரு 25 நாள் டைம் இருக்கு. இது ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 4 பல்லுங்கன்னா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், ஹெவி சைஸ், நல்ல குவாலிட்டியான மாடு. தலைச்சன்ல ஒரு 25 லிட்டர் கறக்கும்னா பட்ஜெட்டும் அந்த அளவுக்கு இருந்தது. மாடு அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு, நல்ல ஹெவியான மாடு. ஆனா பட்ஜெட்டுமே வந்து கொஞ்சம் அதிகம் போகையில வந்து பாத்தீங்கன்னா மாடும் அந்த தகுந்த குவாலிட்டி வந்து ஆமாங்கண்ணா. அந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டாங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்க. மாட்டு இந்த எல்லா மாட்டுலயும் பாருங்க இந்த ஒரு மாடு மட்டும் தனியா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு கஸ்டமர் பட்ஜெட்டை பார்க்கல மாடு வாங்கினாங்க. ஓகேங்க. மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்குன்னா அதிக ஈல்டு கறக்கிற மாட்டுக்கு அதிக மெயின்டெனன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இப்ப எந்த அளவுக்கு பட்ஜெட் கொடுத்து வாங்குறோமோ அந்த அளவுக்கு பட்ஜெட் கொடுத்து அவங்க பாங்குபடுத்தினா மட்டும்தான் அந்த ஈல்டு அவங்க எடுக்க முடியும். ஓகேங்க. சும்மா எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு ஏனோ தானே விட்டுட்டா லாஸ் ஆயிருங்க. ஓகேங்க. அடுத்து பார்க்கலாங்கண்ணா. இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு மாடுனா 6 பல்லு, இது 2 அணித்து, இது ஒரு 20 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா 2 அணித்து 6 பல்லு, இது ஒரு 15 நாள் டைம் இருக்குன்னா இது ஒரு 20 லிட்டர் கறக்கும். இது பாத்தீங்கன்னா 4 பல்லு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், நல்ல குவாலிட்டியான மாடு. இது 1 மாசம் டைம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2 பல்லுங்கண்ணா. 2 பல்லு ஒயிட் பேட்ச்ல அமைஞ்சிருக்காங்க. ஒரு ஆவரேஜா ஒரு 7 மாடு பாத்தீங்கன்னா ஒரு 140 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். 140 லிட்டர். ஆமாங்க. ஆனா இப்படிப்பட்ட மாடுகளை எடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட மெயின்டெனன்ஸுமே கொஞ்சம் தெளிவா பண்ணலாம். ஃபார்ம் டைப் தான், கிளைமேட் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பெங்களூர் போறாங்க. ஓகேங்க. நல்ல குவாலிட்டியான மாடு. கஸ்டமர் பேசலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா ஒரு 7 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது நீங்களும் அக்காவும் வந்தீங்க. அதாவது அண்ணன் வந்து உங்ககிட்டயும் அக்கா கிட்டையும் கேட்டே ஒவ்வொரு மாடை செலக்ஷன் பண்ணி கொடுத்தாப்புல. நம்ம அவங்க மாடு எடுக்கையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜுமே வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 மாடோட செலக்ஷன் வந்து எப்படி அமைஞ்சுதுங்க? சார் காமிச்சாங்க, இந்த எப்படி நல்லா இருக்குதுன்னு கேட்டாங்க. அவங்க நல்லா இருக்குது மடையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்க. நீங்கள் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிங்க? அங்கே ஷெட்டெல்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஷெட்டெல்லாம் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். மேட்டெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறோம். மாடு பால் எவ்வளோ கொடுக்குது அந்த மாதிரி திண்டி வைக்கிறோம். ஓகேங்க. அதாவது வந்து குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிடுவீங்க. இப்போ அண்ணனை எப்படி ஃபாலோ பண்ணி வந்தீங்க? எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணீங்க? யூடியூப்பில் பார்த்து ಫೋನ್ ನಂಬರ್ ಇಂಚು. ಓಕೆ. ಇಲ್ಲ ಫೋನ್ பண்ணிட்டு வந்து இல்ல வருஷம் இல்ல 4 ತಿಂಗಳಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. 4 மாசமா பார்த்து 4 மாதமா 4 மாதம் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. ஃபாலோ பண்ணி இந்த 7 மாடு எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ತಿಂಗಳಿಂದ 4 மாசம் பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் போயிட்டு பார்த்து அண்ணா கிட்ட பேசி எடுத்துலான்ட்டு அடுத்து நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வரேன் நாங்கள். ஓகே. மாடு நம்ம ரொம்ப நல்லா இருக்குது, குஷியாயிடுச்சு. அதுக்கு தான் நெக்ஸ்ட் வீக்கு வந்து இன்னொரு 10 மாடு. ஓகேங்க. ஓகே, சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
ஆனா இவங்க 5 மாடு தான் எடுக்கலான்ட்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம செலெக்ஷன்லாம் பார்த்துட்டு மாடு நல்ல குவாலிட்டியா இருந்தது, ரேட் வைஸ் அவங்களுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி நம்ம ரீசனபிளா இருந்தனால ஒரு 2 மாடு சேர்த்து எடுத்தாங்க. ஏன்னா அவங்க பெங்களூருக்கும் போது சிந்தாமணி நியர்பை, ஏன்னா அங்க ரேட்டு வேற இங்க ரேட்டு வேற, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைச்சது, அதே குவாலிட்டி தான் சேம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 மாடு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ சேம் குவாலிட்டியில வேணும், இந்த பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா குவாலிட்டி ஹையா இருக்கணும்னாலும் நம்ம கருங்கல் பாளையத்தை தாராளமா செய்யலாம். தாராளமா. ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க செவல மாடா இருக்கட்டும், ஹெச்எஃப்ஆ இருக்கட்டும், எந்த மாதிரி குவாலிட்டியா வேணாலும் நம்ம சந்தையில எடுத்துக்கலாம், பட்ஜெட்லயும் எடுத்துக்கலாம், ஹை பட்ஜெட்லயும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹை பட்ஜெட்டா தேவைனாலும் எடுத்துக்கலாம். அது போக வந்து செவலையில வாங்கினாலும் கருங்கல் பாளையத்தை வந்து பார்க்க வரலாம். கண்டிப்பா. சரிங்கண்ணா, அடுத்து நம்ம பார்க்கலாம். அக்கா, ஒரே நேரத்துல ஒரு 5 மாடு வாங்கியிருக்கீங்க. இந்த 5 மாடு செலக்ஷன் எப்படி அமைஞ்சது? அண்ணனை எப்படி ஃபாலோ பண்ணி வந்தீங்க? எங்க பையன் ஒரு 6 மாசமா 7 மாசமா இந்த வீடியோவே தான் பார்த்துன்னு இருக்கான். எங்க பையனுக்கு இங்க வந்து மாடு வாங்கி போனோன்னு எங்களுக்கு ஆசை. ஓகே. அதனால வந்தோம், எங்களுக்கு பிடிச்சிச்சு, மாடு எடுத்தாச்சு. ஒரு 5 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. இந்த 5 மாடு ஆவரேஜ் என்ன மாதிரி கறவை வேணும்னு கேட்டிருந்தீங்க அண்ணன்கிட்ட? நாங்க வந்து 7 லிட்டரு 5 லிட்டரு அப்படி கறந்தோம், கேட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு வந்து 2 மாடு 15 லிட்டரு ஒரு வேலைக்கு அப்படின்னு தான் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியாவே பார்த்து எடுத்துருக்கீங்க. எல்லாமே 5மே ஜெர்சியாவே போயிட்டீங்க, அப்படிதானுங்க? ஜெர்சியா போனது காரணம் என்ன காரணம்? இந்த செவல மாடா வாங்கணும்னு நினைச்சது? செவல மாடா எங்க மண்ணுக்கு தகுந்த மாடு நாங்க வாங்கிக்கிறோம். உங்க ஊருக்கு தான் கரெக்டா இருக்கும். சரிங்க. இந்த மாடு வாங்குறதுக்கு முன்னால என்னென்னலாம் பார்த்து வந்தீங்க? உங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு இல்ல, புதுசா மாடு வாங்க வர்றவங்க என்னென்ன பார்த்து வரலாம்? என்னென்ன பல்லு பார்த்து, சுடி பார்த்து, நம்மளுக்கு இது ராசியா அப்படின்றதுக்கோசம் தான் இந்த மாடு எடுத்துருக்கு. ஓகேங்க. உங்களுக்கு எந்த ஊருங்கக்கா? எங்களது வந்து அரக்கோணத்துக்கு பக்கத்தில் ஜேஎஸ் ராமாபுரம். சரிங்க. இப்போ அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க, 6 மாசமா ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கீங்க. வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு திருப்தியா மாடு கிடைச்சிச்சா? கிடச்சிச்சு. இந்த மாடு இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் வந்து வாங்கணும்னு தான் நினைக்கிறோம். நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு திருப்தி அமைஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப நன்றிங்கக்கா. சரி, வணக்கங்கண்ணா. ஒரு 2 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஹெச்எஃப்ல கிராஸ் மாதிரி போயிருக்கீங்க, கொம்பு டைப்ல நல்லா ஒரு தெளிவாக பார்த்து எடுத்துருக்கீங்க. நல்லா வெயிட்டான மாடை எடுத்துருக்கீங்க. ஆமாண்ணா. அண்ணன்கிட்ட என்ன மாதிரி ஃபாலோ பண்ணி வந்தீங்க, எப்படி கேட்டிருந்தீங்க? அண்ணாவோட வீடியோ வந்து ரெகுலராக நம்ம யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஓகேண்ணா. ரொம்ப நாளாகவே வரலான்ற ஒரு ஆசையில் தான் இருந்துச்சு. இந்த முறை தானே அதுக்கான வாய்ப்பு கரெக்டாக அமைஞ்சது. ஓகேண்ணா. சரி, அதே மாதிரி வந்தேன், அண்ணன்கிட்ட வந்து பார்த்தேன். அண்ணா என்ன அண்ணா இது மாதிரி தானா, இது மாதிரி தானே என்னோட பட்ஜெட் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கறவையில் ஒரு 15 லிட்டருக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு கறவையில் மாடு பிடிச்சி கொடுங்கண்ணா, 2 மாடு பிடிச்சி கொடுங்கண்ணான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓகேண்ணா. அண்ணா என்ன பண்ணாரு, கூடியே அவர் கூட்டிட்டு போனாரு, ஒவ்வொரு மாடை காட்டுறாரு. உங்களுக்கு இந்த மாடு பிடிக்குதாங்களா, இந்த மாடு இது மாதிரிலாம் இருக்குது, இவ்வளோ லிட்டர் வருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காமும் செக் பண்ணி பார்த்து நல்லபடியாக எடுத்து தராருங்கண்ணா. இந்த மாதிரி கூட்டு போய் ஒவ்வொரு மாடா காட்டையில நமக்கு வேணுங்கிற செலக்ஷன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். நீங்க சந்தையில எத்தனை மாடு பார்த்துருப்பீங்க ஆவரேஜ்? நிறைய மாடு காட்டினாங்கன்னா நம்ம கணக்கு சொல்ல முடியாது. நிறைய மாடு பார்த்தோம், நம்ம பார்த்து தான் செலக்ஷன் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு திருப்தி அமைஞ்சுன்னு நினைக்கிறேன். திருப்தியா தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்க வந்து சந்தையை பார்த்துட்டீங்க, இதை பார்க்காத உங்களுக்கு வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அண்ணன்கிட்ட வாங்க, அவர் நல்லபடியாவே பார்த்து எடுத்து தருவாரு. சரிங்க. அது வந்து பயந்துக்கு தேவையில்லை, ஏதாவது பிரச்சனைலாம் அவர் கூட நின்று சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். ஆனால் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பரமக்குடியிலேருந்து. பரமக்குடியிலேருந்து வந்திருக்கீங்க. 2 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்ணே. ஒன்று கிராஸ்வெட்டில் போயிருக்கீங்க, ஒன்று ஹெச்எஃப்ல போயிருக்கீங்க. ஆமாம். எப்படி அமைஞ்சுதுங்க? மாடு நல்லா இருக்கு. ஓகே. அவர் அண்ணன் வீடியோலாம் பார்த்துருக்கேன் நாங்கள். நல்ல மாடு எடுத்து கொடுப்பான்னு சொன்னாங்க. ஓகேங்க. அவரை நம்பி வந்தோம். இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, இப்போ நேர்லேயே வந்திருக்கீங்க. நேரில் வந்து பார்க்கல சந்தை எப்படி இருக்கு, அதாவது மாடுகள் அமைஞ்ச விதம் எப்படி இருக்கு? எங்களுக்கு வந்தோடனே 2 மாடு பிடிச்சிருந்துச்சி. ஓகே. 2 மாடை எடுத்துக்கிட்டோம். இந்த 2மே சூஸ் பண்ணிட்டீங்க. ஆவரேஜ் என்ன கரை வரைக்கும் அண்ணன்கிட்ட கேட்டிருந்தீங்க? நாங்கள் 40 கேட்டோம். அண்ணன் சொல்லியிருக்காங்க 30 வரையும் வரும்னு இருக்காங்க. ஓகே. அதாவது 40 கேட்டதில் 30 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், கொண்டு போய் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க? ஷெட் எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்க? ஷெட்டை அண்ணன் சொன்ன ஐடியா அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணிட்டீங்க. ஆமாம். சரிங்க. இப்போ இன்னும் எத்தனை மாடு சேர்க்கலான்னு ஒரு பிளான் வச்சுருப்பீங்கல்ல? இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் 2 மாடு எடுத்திருக்கோம். ஓகேங்க. இன்னும் 10 மாடு வாங்கலான்னு இருக்கோம். இன்னும் 10 மாடு வாங்கலான்னு பிளான் இருக்குது உங்ககிட்ட. சரிங்க. இப்போ பரமக்குடி கீழே இங்கேருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி என்னங்க? 300 கிலோமீட்டர் வரும். அந்த எப்படி உங்களுக்கு நீங்கள் பார்த்து அண்ணனை நம்பி இங்கே வரைக்கும் வர்றதுக்கு ரீசன் என்னங்க? அண்ணன் வீடியோ பார்த்து தான் வந்திருக்கோம். நிறையா பேர் வீடியோவில் சொன்னதை பார்த்து. சரிங்க. வந்திருக்கோம். இப்போ உங்கள் மனசுக்கு என்ன தோணுது இது மாடுகள் 2யும் பார்க்குறது? எனக்கு திருப்தியாக இருக்குது மாடு பார்க்க. திருப்தி. நீ போய் பார்த்தேன். சரிங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா? திருப்தியாண்ணே? சரிங்க. இருக்கீங்க
நீங்கள் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணீங்க? ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணி 6 மாசமா? அண்ணா தமிழ்நாடு கஸ்டமராக இருக்கட்டும், கேரளா கஸ்டமராக இருக்கட்டும், எல்லா கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக வந்து சந்தையில் மாடு எடுத்திருக்காங்க. எல்லா கஸ்டமர்ட்டையும் அவங்களோட ரிவ்யூவும் கேட்டிருக்கோம். அதாவது சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் இன்னைக்கு எப்படி அமைஞ்சுதுங்க, அதாவது அது போக வந்து பார்த்தீங்கன்னா மாடோட குவாலிட்டியுமே இன்னைக்கு வந்து நல்லாவே அமைஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஹெச்எஃப் பார்க்குறோம், இந்த சைடு ஃபுல்லாகவே ஜெர்சி பார்க்குறோம். ஒரு லைன் ஃபுல்லாக ஜெர்சி பார்க்குறோம். இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள் மாடுலாம் எப்படி அமைஞ்சு நிலவரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கு தகுந்த விலை தான் நம்ம எப்பயுமே எடுப்போம். நம்ம கஸ்டமருக்கு உண்டானது அவங்களுக்கு இந்த மாடு வந்து இந்த விலைனா இந்த விலைக்கு மட்டும்தான் நம்ம மாடு எடுத்து கொடுப்போம். 5000 குறைவு, 10,000 குறைவு, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கம்மி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஏச்சு, அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. நம்ம மாட்டுக்கு உண்டானதான். சந்தை கிரைக்கே இருந்தாலும் சரி, சம்பளம் இருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாட்டு வியாபாரிங்க ஆகட்டும் யாராகட்டும் நம்மளுக்கு கொண்டு வரவங்க கௌதம்கிட்ட கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பேர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இன்னும் அதே மாதிரி தான் கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்குறோம். இப்போ ஒரு மாடு எவ்வளோ சொன்னாலும் நம்ம நோட்டத்துக்கு தான் நம்ம மாடு வாங்கி தரோம். ஏன்னா ஒரு விவசாயிங்க வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி தான் வராங்க, வியாபாரிங்களை நம்பி வர்றது கிடையாது. நிறைய குறைவு எல்லாம் நம்ம தான் பார்த்தாகணும். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரிச்சு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்க தெளிவா சொன்னீங்க, வியாபாரியை நம்பி வரல, கண்டிப்பா நம்மளை நம்பி தான் வர்றாங்க. கண்டிப்பா அப்படி நம்ம நம்பி வரையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே காம்பு சுழி எல்லாமே செக் பண்ணி தமிழ்நாடு கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். தெளிவா பண்ணி கர்நாடகா கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்குற விதத்துல மில்க் குவாலிட்டி அந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம வியாபாரிகள் ஒரு 2 பேருக்குமே நீங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கண்டிப்பா. அதாவது டைரக்டா வந்து அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அதை ரீசேல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த அளவு பட்ஜெட் கம்மியா தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் வந்திருக்காங்க 6 மாடு எடுத்திருக்காங்க. ஓகேங்க, அது கேரளா கஸ்டமர். சரிங்க. ஆனா இப்போ வந்து ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன அளவு பால் குவாலிட்டில இருந்து என்ன அளவு மாடு எடுக்கும்? அண்ணா ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம். ஓகேங்க. சும்மா 40 கறக்கும் 50 கறக்கும் அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் கறக்கவும் கறக்காது, கறந்தாலும் மெயின்டைன்ஸ் பண்ண முடியாது, சொல்ல தேவையில்லை. நம்ம கஸ்டமர் நம்மளை தேடி வர கஸ்டமர் வந்து ஸ்டார்டிங் 15 லிட்டர் பர் டே வந்து சொல்ல ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு 15 லிட்டர்ல இருந்து ஒரு 25 லிட்டர் வரைக்கும் எடுத்து கொடுக்கலாங்கண்ணா. ஏன்னா நம்ம கம்மியா தான் சொல்லுவோம். கறவையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கம்மியா தான் சொல்லுவோம். ஒரு மாடு போய் எச்சு கறந்துருக்கு, கம்மியும் கறந்துருக்கு, நிறைய குறைவு எல்லாமே இருக்கும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டாட்டிஸ்ஃபைடு பண்ணவங்களும் கிடையாது, ஸ்டாட்டிஸ்ஃபைடு ஆனவங்களும் இருக்காங்க, ஆகாதவங்க இருக்காங்க. அது ஏன்னா ஒரு பராமரிப்பு. இது வந்து உயிருள்ள பொருள் வந்து கொண்டு போய் எந்த அளவுக்கு சந்தோஷமா மாடு வாங்க வராங்களோ அதே மாதிரி அவங்க கொண்டு போய் சந்தோஷமா மாட்டை வந்து மெயின்டைன்ஸ் பண்ணணும். ஒரு 10 நாள் மட்டும் பார்த்துட்டு என்னடா இது நம்மளால முடியல அப்படிங்கிற ஒரு சோர்வு வந்து இருக்கக்கூடாது. எல்லாமே இருக்கும். மாட்டு காய்ச்சல் வரும், மாட்டுக்கு வயித்தால போகும், எல்லாமே இருக்கும். இதை வந்து ஒரு நம்மள மாதிரி தான் ஒரு நம்ம வந்து ஏதோ ஒன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம், இது வந்து ஏதோ ஒன்று ஹாஸ்பிட்டல் போகாது. நமக்கு இதுக்கு என்னவோ நிறைய குறைவு. இப்போ மாடு நல்லா தீனி தின்னுட்டு இருந்த மாடு தீனி எடுக்கலைன்னா அது கம்பல்சரி காய்ச்சல் இருக்கும், இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா செரிமான கோளாறு ப்ராப்ளம் இருக்கும், நிறைய வரும். அதை வந்து நம்ம கரெக்டாக பாங்கு பண்ணி கரெக்டாக கொண்டு போனாதான் அது ஒரு பிஸ்னஸுங்க. சரிங்க. சும்மா மாட்டை கட்டினோன்னே தீனி திங்குதா கறக்குதா அதா அப்படியான்னு பார்த்து விட்டுட்டோம்னா நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாதுங்க. ஒரு 20 லிட்டர் ஒரு ஃபார்ம் கஸ்டமர் மினிமம் ஒரு 20 லிட்டர், அதுல 2 லிட்டர் ஏறலாம், 2 லிட்டர் குறையலாம், அது முன்ன பின்ன இருக்கலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் ஒரு ஆவரேஜ் கறந்தா தான் அந்த ஃபார்மை ரன் பண்ண முடியும். இப்போ ஒரு 5 மாடு 10 மாடு வச்சிருக்காங்கன்னா ஒரு மாடு 20 கறக்கும், ஒரு மாடு 15 கறக்கும், ஒரு மாடு 25 கறக்கும். ஒரு ஆவரேஜ் பண்ணும்போது ஒரு 20 லிட்டர் ஆவரேஜ் வந்தா அந்த ஃபார்மை கரெக்டா ரன் பண்ணி கொண்டு போகலாம். 15 லிட்டருக்கு மேல தான் இருக்கணும்னா 15 லிட்டர் கீழே வரக்கூடாது. ஒரு ஆவரேஜா 15 லிட்டருக்கு மேல இருந்தா தான் அந்த ஃபார்மை ரன் பண்ணி கொண்டு போக முடியும். சரிங்க. அதாவது ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் டைப் கஸ்டமர் வந்து மினிமம் எத்தனை மாடு வரைக்கும் வாங்கலாம்? ஆனா ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 மாடு போடலாங்கண்ணா. ஒரு 5 மாடு போட்டாதான் ஒரு 20 லிட்டருங்கும் போது வந்து 100 லிட்டர் கணக்கு வரும். இதுல வந்து ஒரு 10 குறையலாம், 10 ஏறலாம், அது முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு 100 லிட்டர் ஊத்துனாதான் அந்த ஃபார்மை கரெக்டா ரன் பண்ண முடியும். ஒரு 100 லிட்டருக்கும் போது ஒரு லிட்டர் 40 ரூபா கொடுக்குறாங்கன்னா 100 லிட்டருக்கு வந்து 4000 ரூபாய் ஆச்சுங்கண்ணா. ஒரு நாளைக்கு வந்து 4000 ரூபா அந்த 10 மாடு சம்பாரிச்சு கொடுக்கும். 2000 ரூபா செலவு போயிடும், 2000 ரூபா ப்ராஃபிட் வரும். இது கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணால், டாக்டர் சார்ஜ் எதுவும் அந்த அளவுக்கு இருக்காம கரெக்டாக மாடு ஆரோக்கியமா போனால் இந்த ப்ராஃபிட் வருங்கண்ணா கம்பல்சரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டீங்க. புதுசாக வந்து வாங்குற கஸ்டமர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு டைம் கால் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு தாராளமாக ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு வரலாங்கண்ணா. அப்படி ஃபோன் எடுக்க முடியலாம் டைரெக்டாக ஈரோடு மார்க்கெட் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம், நம்ம பிக்கப் பண்ணிக்குவோம். சரிங்க. ஃபோன் எடுக்க முடியலன்னு யாரும் வருத்தப்பட வேணாம். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ரிப்பீட்டடாக கஸ்டமர்
கஸ்டமர் கால் பண்ணிட்டே இருக்கனால எல்லா கஸ்டமருக்கும் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ணி பேசுறோம். முடியாத கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எதுனாலும் கூப்பிடுங்க. புதுசா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ற கஸ்டமர் ஒரு டைம் நம்ம விசிட் வாங்க. சரிங்க. எடுத்தோனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டு உள்ள போறது நல்லது. சரிங்க சரிங்க. நம்ம வேற ஒருத்தர் நாங்க பால்காரங்களை வச்சு கறந்துக்குவோம், எங்களுக்கு பால்காரங்க சப்போர்ட் இருப்பாங்க, நாங்க பிசினஸ் பண்றோம், நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அது வேஸ்ட் ஆஃப் த டைம், வேஸ்ட் ஆஃப் த மணி. இப்போ நேர்ல வந்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஓரளவுக்கு கத்துக்கிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கண்ணா. சரிங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 to 80% மாடு வளர்த்தவங்களுக்கு வந்து இது நிறைய குறைவெல்லாம் தெரியணும். சும்மா ஒரு 10% மாடை வாங்குறோம், 4 காம்புல பால் வருது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இது பிசினஸ் கிடையாது. மாட்டை பத்தி ஓரளவுக்கு 50 to 80% இதுதான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன்னா ஒரு டைம் நம்ம கிட்ட வந்து, ஒரு டைம் இருந்து 2 டைம் கூட நம்ம கிட்ட வந்து எப்படி மாடு எடுக்கிறோம், எப்படி என்ன பண்றோம், எந்த மாதிரி செலெக்ஷன் பண்றோம்னு ஆலோசனை பண்ணிட்டு நிறைய குறைவு எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கத்துக்கிட்டு வரலாம். எதுவுமே வந்து கத்துக்க முடியாத பிசினஸ் இது கிடையாதுங்க. எதுவுமே கண்ணில் பார்த்தா கை வேலை செய்யுது. இப்போ எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு. யூடியூப்ல அடிங்க, மாட்டை எப்படி பராமரிக்கிறதுன்னு பாருங்க. எல்லாமே நீங்க தரவா செக் பண்ணிட்டு நேர்ல ஒரு டைம்ங்கிறது 2 டைம் நம்ம விசிட் பண்ணி பாருங்க. நிறைய குறைவு எல்லாம் கேளுங்க. எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்வத்துல வர கஸ்டமர் யங்ஸ்டருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தரலாம். சரிங்க சரிங்க. ஆனா இந்த வாரம் சிறந்த முறையில வந்து நம்ம நீங்களும் மாடை பத்தி சொல்லிட்டீங்க, கஸ்டமரோட ரிவ்யூமே எல்லாமே கேட்டாச்சு. ஆமாங்கண்ணா. வண்டி வெயிட் பண்ணுது, கஸ்டமரும் வந்து லோட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்களா? சரிங்களா? நன்றி, வணக்கம். சரிங்க.